ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் முருகா. நம்ம பார்த்துட்ருக்கிறது பாடியநல்லூரில் உள்ள சக்திவேல் முருகன் ஆலயம். ரொம்ப அழகான ஆலயம். பாடியநல்லூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னா, நம்ம ரெடில்ஸ்லேருந்து பாடியநல்லூர் வந்தோன்னா அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த கோயில். கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் பெரிய கிரவுண்டு, நல்ல இயற்கை சூழ அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இடும்பனுக்கு தனி சந்நிதி உண்டு. எவ்வளோ பெரிய வேல் இருக்குது பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது, அமைப்பாக இருக்குது இந்த கோயில் பார்க்குறதுக்கு. சக்திவேல் முருகன் ஆலயம் வந்து வேண்டிக்கிட்டா நமக்கு சகல விதமான சக்திகளும் கிடைக்கும், எண்ணியது ஈடேறும், மனசில் உள்ள கவலைகள் போய் எல்லாம் நிறைவாக ஆகும். இந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டா நினச்சது அத்தனையும் நடக்கும். ரொம்ப அற்புதமான திருக்கோயில். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வராங்க. இந்த கோயிலுக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் கூட்டமாகவே தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸான இடம். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது, கருப்பண்ண சுவாமி கோயில் இருக்குது, 18ஆம் கருப்பர் கோயில் இருக்குது, நாகாத்தம்மன் கோயில் இருக்குது. எல்லா கோயிலையும் ஒரு சேர தரிசிச்சுட்டு போக முடியும். இந்த ஆடி மாதம் எல்லாருமே இந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த எல்லா கோயிலும் ஒரு சேர பார்த்துடலாம். இந்த கோயில் தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. ரெடில்ஸ்லேருந்து ஒரு 3லேருந்து 3.5 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடியநல்லூர். அங்கே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரோடுக்குள்ளே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதை தாண்டினாலே இந்த கோயில் தாங்க. ஈஸி அசசபிள் தான். வண்டி உள்ளவங்க வண்டியிலே வாங்க, இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே வரலாம். நான்லாம் பஸ்ஸில் தான் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த கோயிலோட அமைப்பே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களும் நிச்சயம் இந்த கோயில் போயிட்டு வாங்க. இந்த கோயில் போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை ஏற்கனவே போயிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முருகன் நம்மளோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள். மனசில் உள்ள அத்தனையும் நிறைவேற இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. நம்பிக்கையை கொண்டு நகர்ந்துக்கிட்டே இருங்க. எல்லாமே ஜெயம், வெற்றி தான். கடவுளை நோக்கி 2 அடி எடுத்து வைங்க, கடவுள் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாங்க. நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடயே இருந்து நமக்கு எல்லாம் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.